அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அழகான ஒரு மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். இஸ்லாம் என்பது ஒரு உயர்வான உன்னதமான ஒரு மார்க்கம். எல்லா மக்களிடத்திலும் சமமாக நடந்து கொள்ளும்படி நமக்கு தூண்டும். மனிதர்கள் யாராக இருந்தாலும், அவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் வேறு எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவர்களோடு சகோதர வாஞ்சையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அமானிதங்களை பேண வேண்டும் என்று சொல்லுகிறது. மக்களிடத்தில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அனைவரிடத்திலும் சகோதர உணர்வோடு நடக்க வேண்டும் என்று கூறுகிறது. சிறுவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும், பெரியோர்களை மதித்து நடக்க வேண்டும். கஷ்டப்படுகிறவர்கள் கடன் கேட்கிற பொழுது கடன் கொடுத்து உதவ வேண்டும். கடன் வாங்கியவர்கள் அதை திருப்பி செலுத்த முடியாமல் சிரமப்படுகிற பொழுது அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் அல்லது நேரங்களை நீட்டித்தர வேண்டும். நீதமாக தீர்ப்பளிக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் நலவை நாட வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அத்தனை குணநலன்களும் இஸ்லாமியர்களிடத்தில் மட்டுமல்ல, எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இந்த குணநலத்தோடு நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லும். பெரியவர்கள் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை மதித்து நடக்க வேண்டும். சிறியவர்கள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். இப்படி எல்லா விஷயத்திலும் எல்லோரோடும் சரிசமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அப்படித்தான் வழிகாட்டினார்கள். ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறுவன் நோயுற்று இருந்த பொழுது பெருமானாருக்கு அவ்வப்போது ஹிதுமத் செய்யக்கூடிய ஒரு சிறுவன் நோயுற்று இருந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் வீடு தேடி போய் நலம் விசாரிக்க போகிறாங்க. நலம் விசாரிச்சுட்டு அந்த சிறுவனை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்லீம், இஸ்லாத்திற்கு வாயேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு கேட்டாங்க. அந்த சிறுவன் அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்ன பொழுது அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு மினன்னார், நரகத்திலிருந்து அல்லாஹ் இவனை பாதுகாத்துட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விற்கு நன்றி சொன்னவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டை விட்டும் வெளியேறினார்கள் என்று பார்க்கிறோம். நோயுற்றவர் அவர் யாராக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், அவர் சகோதர சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவரிடத்தில் நலம் விசாரிக்க செல்வது இரண்டுக்கும் ஒரே நன்மைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதைத்தான் கற்றுத்தந்தார்கள். ஒருத்தர் ஒப்பந்தம் செய்கிறாரு, அந்த ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்டம். வாக்குறுதி கொடுக்கிறார், அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுவெல்லாம் முஸ்லிம்களிடத்தில் மட்டுமல்ல, அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் செய்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது என்பதும் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதும் எல்லோரிடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அவங்களுடைய தகப்பனார் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் பத்ர் போர்க்களத்தில் கலந்துக்கல. முன்பே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், ஆனால் பத்ரில் கலந்துக்கல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பத்ர் நடக்கிறதுக்கு முன்னால் அவர்கள் மதீனாவுக்கு வெளியே ஒரு இடத்துல நிற்கும் பொழுது காஃபிர்கள் அவர்களை பிடித்து கொண்டார்கள், கைதிகளாக பிடிச்சிக்கிட்டாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. போருக்கு தானே போகிறீங்க, எங்களை எதிர்த்து இஸ்லாமியர்களோடு சேர்ந்து போர் செய்யக்கூடிய எண்ணத்தில் தானே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நாங்கள் மதீனாவுக்கு போகிறோம், அவ்வளோதான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படியா, மதீனாவுக்கு தான் போகிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் மதீனாவுக்கு போய் எங்களோடு இஸ்லாமியர்கள் போர் செய்கிறதுக்கு வரும் பொழுது நீங்கள் அவங்க கூட நின்று எங்களை எதிர்த்து போர் செய்யக்கூடாது, ஒப்பந்தம் செய்யுங்க, வாக்குறுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. மதீனாவுக்கு போங்க சரி, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களோடு எங்களை எதிர்த்து போராடுவதற்கு வரும் பொழுது நீங்கள் அவங்களோடு நின்று போர் செய்யக்கூடாது, எங்களை எதிர்த்து நீங்கள் நிற்கக்கூடாது, வாக்குறுதி கொடுங்கன்னாங்க. சரி, தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குறுதி கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே பத்ருக்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள். அவங்க அந்த விஷயத்தை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்சரிஃபா, நீங்கள் 2 பேரும் திரும்பி போயிருங்க, போருக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. யார சூழல்லாம் போருக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாம், அவங்களுக்கு தான் வாக்குறுதி கொடுத்துட்டீங்கல்ல, நாங்கள் போரில் கலந்துக்க மாட்டோம், உங்களை எதிர்த்து நாங்கள் போராட மாட்டோம்,
களத்துக்கு வந்து நிற்க மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டீங்கல்ல, யார் ரசூலல்லாஹ் தான் அவங்கள்ட்ட தானே கொடுத்தோம். யாராக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், எந்த சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், அவர்களிடத்தில் நீங்கள் செய்து கொடுத்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது, வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி திட்டவட்டமாக அவர்களை போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியில் உதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உடைய தகப்பனாரும் பதிலில் கலந்துக்கவே இல்லை. ஏன்னா எதிரிகளோடு செய்த அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால் கலந்து கொள்ளலை என்று பார்க்கிறோம். அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளும்படி நமக்கு வழிகாட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தனக்கு அநீதம் செய்தவர்கள், சிரமங்களை கொடுத்தவர்கள், தன் தோழர்களை அநியாயமாக கொன்றவர்கள், தன் குடும்பத்தாருக்கு உணவளிக்காமல் கொடுமைப்படுத்தியவர்கள், தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள், அத்தனை பேரையும் எப்படியாவது பழி வாங்கிடணும் அப்படின்னு அதற்கான சந்தர்ப்பத்தெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கவில்லை. அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது, ஆனால் பழி வாங்கலை. குறைந்தபட்சம் துவாவாதி செஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு எதிராக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் செய்யவில்லை. தாயிஃபில் அந்த மக்கள் கடுமையான சிரமங்களை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காயப்படுத்தி அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் சரி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இங்கே வானவர்கள் வந்திருக்கிறார்கள், அதாபை இறக்கக்கூடிய வானவர்கள், நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த 2 மலைகளுக்கு இடையில் அவர்களை நசுக்கி விடுவார்கள், சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து நிற்கிறார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தான் அவங்க காத்திருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா உங்களிடத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், உங்களை எந்த மாதிரிலாம் அவங்க காயப்படுத்தினாங்க, சிரமப்படுத்தினாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் பார்த்துட்டான். அவங்க சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் கேட்டுட்டான். அதனால் மலக்குமார்களை அனுப்பியிருக்கிறான், நீங்கள் உத்தரவு போடணும், உங்களுடைய உத்தரவு தான் காத்துட்ருக்குறாங்க, சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவர்கள் சரின்னு சொல்லியிருந்தால் அந்த சமுதாயமே அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவர்கள் சொன்னார்கள், அர்ஜு ஐ யுஹ்ரிஜ் அல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரிக் பிஹி ஷைஆ. இவங்க இஸ்லாத்துக்கு வரல, இவங்க நபியை மதிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியலை. அவங்கள புரியலைங்கிறதுனால அவங்கள அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னால் வரக்கூடிய சமுதாயமும் அவங்க இஸ்லாத்துக்கு வர முடியாமல் போயிடும். நான் ஆதரவு வைக்கிறேன், இவங்க இஸ்லாத்துக்கு வராட்டியும் இவங்களுடைய சந்ததிகளில் இவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அல்லாஹை மட்டும் வழங்கக்கூடிய மக்கள் வருவார்கள் என்று நான் விரும்புகிறேன், ஆதரவு வைக்கிறேன். அதனால் அப்படி நான் சொல்ல மாட்டேன், அழிப்பதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எல்லா மக்களிடத்திலும், தனக்கு கொடுமைகளை செய்த மக்களிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அன்போடு இரக்கத்தோடு நடந்து கொண்டார்கள். அவன் முஸ்லீம் என்றோ அவன் காஃபிர் என்றோ எந்த ஒரு வித்தியாசத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே காட்டவில்லை. எல்லா மக்களிடத்திலும் ஒரே மாதிரி தான் நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகிய நடைமுறை நமக்கு புரிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு குணநலன்களையும் பேணி நடப்பதற்கு அவன் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.